சங்கீதம் 4வது சங்கீதம் 1வது வசனத்தை ஒரு விசை வாசிக்க கேட்போம். என் நீதியின் தேவனே, நான் உம்மை கூப்பிடுகையில் எனக்கு செவிகொடும். நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலத்தை உண்டாக்கினீர். என் விண்ணப்பத்தை கேட்டறலும். ஆமென். உண்மையிலே தாவீது உண்மையை சொல்லி ஆண்டவர் நெருக்கத்தில் இருந்த தாவீதுக்கு விசாலமான ஒரு இடத்தை கொடுத்தாராம். அதாவது மரணப்படுக்கைக்கு மரணத்துக்கு நேராக இருந்த நம்மை கர்த்தராகிய தேவன் விசாலம் ஒரு மகிமையான மகத்துவத்தை தந்து உன்னதமான மகிமையை தந்து வைத்திருக்கிறார். இப்பொழுது நமக்கு தேவைக்கான விண்ணப்பத்தை கேளும் என்று ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் வைத்தாராம். ஆமென். ஹல்லேலூயா. உண்மையான விண்ணப்பம் இல்லையா? இதில் ஒரு கள்ளங்கப்படே இல்லை. அல்லங்க நம்ம என்ன சொல்லுவோம், நிறைய பேர் என்ன சொல்லுமா, ஆண்டவரே எனக்கு என்ன தந்தீர், என்ன வழி நடத்தினீர், எனக்கு என்ன ஆசீர்வாதத்தை தந்தீர், எனக்கு என்ன சுகத்தை தந்தீர்னு தான் நம்ம இன்னையும் ஜெபத்தில் கேட்போம். ஆமென். ஆண்டவராகிய தேவனுடைய ராஜ்யத்தில் வருவதற்கு நம்முடைய பாடுகளும் உபத்திரவங்களையும் நிந்தனைகளையும் நம்முடைய பொல்லாத பிசாசினுடைய கட்டுகளையும் மாற்றி ஆண்டவர் நம்மை கரநீட்டி அழைத்து நம்முடைய இடுக்கத்தின் அப்பத்தை போக்கி, நம்ம இடுக்கத்தின் வாசலை போக்கி, இடுக்கத்தின் சூழ்நிலை போக்கி விசாலமாய் வைத்திருக்கிறார் என்பதை மறந்து விடுவோம். ஆமென். ஆனால் அவன் சொல்கிறான், என்ன இடுக்கத்தில் மாற்றி விசாலமாக வைத்திருக்கிறேன், ஆனால் இப்பொழுதும் அதை இடுக்கத்தில் நான் வர வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. அதனால் என் விண்ணப்பத்திற்கு செவிகொடும். என் சத்துருக்கள் என்னை தொலைத்து கட்ட பார்க்கிறார்கள், தீர்த்து கட்ட பார்க்கிறார்கள், கொல்ல பார்க்கிறார்கள், என்னை வஞ்சிக்க பார்க்கிறார்கள், என்னை நிர்மூலமாக்க பார்க்கிறார்கள். இந்த காலத்திலேயும் என்னை கண்ணோக்கி பாரும் என்று விண்ணப்பம் வைக்கிறான். ஆமே. அவர் சொல்றாரு, மனுபுத்திரரை எது வரைக்கும் என் மகிமையை அசிங்கப்படுத்துவீங்கன்னு சொல்றார். என் மகிமையை நீங்க அவமானப்படுத்துவீங்கன்னு கேட்கிறார். எது வரைக்கும் நான் உங்களுக்கு தந்த பரிசுத்த ஆவியை கேவலப்படுத்துவீங்க, நான் உங்களுக்கு தந்த விடுதலையை ஏன் கேவலப்படுத்துவீங்க, அவமானப்படுத்துவீங்கன்னு கேட்குற. பாருங்க, மனுபுத்திரனே எது வரைக்கும் என் மகிமையை அவமானப்படுத்தி வீணானதை விரும்பி. பாருங்க, 2வது வசனத்தில் அழகா சொல்லுகிறாரு, மனுபுத்திரனை, மனுஷியே, நீ வீணா என் காரியத்தை ஆண்டுடைய நாமத்தை வீணில வழங்குற. பாருங்க, எது வரைக்கும் என் மகிமையை அவமானப்படுத்தி வீணானதை விரும்பி, இன்னி போத வஸ்துகளை விரும்பி, மினுக்கு வஸ்திரத்தை விரும்பி, உலகத்தினுடைய இச்சைகளை விரும்பி, ஆடம்பரங்களை விரும்பி, எது வரைக்கும் வீணானதை விரும்பி பொய்யை நாடுவீர்கள். அப்போ ஆண்டவருக்கு பிள்ளையாக இருந்துட்டு, ஆண்டவருக்கு பிரியமாக இருந்துட்டு வீணானதை நாடினால் ஆண்டவர்கிட்ட போய் சொல்கிறேன்னு தானே அர்த்தம். ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு, ஆண்டவருக்குள்ளே இருந்துட்டு, அவருடைய உடன்படிக்கை பண்ணிட்டு நாம் உலகத்தில் உள்ள வீணானதை விரும்பும் போது ஆண்டவர்கிட்ட போய் சொல்லிட்டு தானே விரும்புகிறோம். அதான் வீணானதை விரும்பி எப்பொழுதும் பொய்யை நீ ஏன் நாடுவீர்கள். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். அப்ப பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொள்ளுகிறார். இந்த இடத்துல வந்து நீ இருக்கிறேன்னா, நீ அர்ப்பணிக்கிறேன்னா, ஆண்டவரை ஆராதிக்கிறேன்னா, உன் இருதயத்தில் எங்கோ ஒரு இடத்துல பக்தி இருக்குன்னு அர்த்தம். ஆமென். இந்த பக்தி அவபக்தியா மாற்றிட விடாது. ஆமென். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொள்ளுகிறார். கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொள்ளுகிற பிள்ளைகள் விசாலமானாலும் எந்த நேரத்திலும் கர்த்தரை ஆராதிக்கணும். வீணானதை தேடி போகாமல், ஆண்டவரிடம் பொய் பேசாமல் உண்மையாயிருந்தால் கர்த்தர் உன்னை உத்தமமாயிருந்து நீதிமானாய் கண்டு நீதிமானுடைய வீட்டில் செழிப்பையும் ஐஸ்வர்யத்தையும் தர வல்லவராயிருக்கிறார்.